இங்க இந்த காலேஜ்ல சீனியர் பசங்கலாம் புதுசா சேர்ந்த ஜூனியர் பொண்ணுங்கள்லாம் போட்டு ராகிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு பொண்ணா கூப்பிட்டு அந்த பொண்ணு மேல இருக்க ஷாலெல்லாம் உருவ ஆரம்பிச்சுடுறானுங்க. அந்த பொண்ணுங்களால எதுவுமே பேச முடியல. அந்த டைம்ல போலீஸ் அந்த பக்கம் ஒருத்தர் வராரு. நம்மளுக்கு வந்து காப்பாத்த போறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுங்கலாம் நம்பிக்கையா இருக்கும்போது, அந்த போலீஸ் ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்றாரு, "இவ்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் இப்போ வந்து உங்கள காப்பாத்திருவேன். நாள பின்ன நான் இல்லாம போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு?" கேட்கும்போது அந்த பொண்ணுங்கலாம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணுங்கலாம் அங்க இருக்க ஒரு பணக்கார பையன பார்க்குறாங்க. அவன் பெரிய ஆளுன்றதுனால தான் இந்த மாரி யோசிக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் நீங்க பயப்படவே கூடாது. எல்லாத்துக்குமே நீங்க தைரியமா பண்ணணும். அவனுங்க உங்களோட ஷால்லாம் எடுக்கும்போது உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னும்போது, அந்த பொண்ணுங்க வந்து அவங்கள அடிச்சு அவங்கள கொல்லணும் போல தோணுச்சுன்ன உடனே, சரி அவங்கள போய் அடிங்க நான் பார்த்துக்கிறேன்ன உடனே, அந்த பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து செருப்பு, அவங்ககிட்ட இருக்க ஹேர் பின் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பசங்க எல்லாரையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகிங் பண்ண பசங்க எல்லாரையும் ஒரு பொண்ணு ஹேர் பின்ன வச்சு குத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணு செருப்பால எடுத்து அவன அடிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தன் மட்டும் ஒரு பொண்ண அடிக்கிறதுக்காக மரத்த உருவ போறான். இல தான் கையில வருது. ஆனா அந்த பொண்ணு பாடி கார்ட் மாரி இருக்கா. அவன் அந்த செடியவே புடுங்கி அவன் மண்டையிலே போட்டு பொளந்துடுறா. கையெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த அந்த பணக்காரனுக்கு ரொம்பவே பயம் வந்து அந்த போலீஸ் கிட்ட ஹெல்ப் பண்றதுக்காக கேட்குறான். உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுடான்னு சொல்லி போலீஸுமே அவன் வயித்திலே குத்தி அவன கீழ போட்டு அடிச்சிடுறாரு. இப்போ எல்லார்கிட்டயுமே லட்டிய குடுத்து ஒருத்தர விடாம அடிச்சு பொழக்க சொல்றாங்க. அந்த பொண்ணுங்கலாம் அடிச்சுட்டு அவனுக்கு கையில இருந்த ஷால் எடுத்து போட்டு அங்கருந்து தைரியமா நடந்து போறாங்க.